நம்ம பூமியில ஒரு காலத்தில் மனிதர்களே இல்ல. ஆனா அதைவிட பெரிய, அதைவிட சக்தி வாய்ந்த உயிரினங்கள் இந்த பூமியை ஆட்சி செய்தது. அவைதான் டைனோசர்கள். இன்று இந்த வீடியோவில அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி வேட்டையாடினாங்க, எப்படி அழிந்தாங்க, முழு வரலாறையும் பார்க்கலாம். டைனோசர் என்ற வார்த்தை கிரேக்க மொழியிலிருந்து வந்தது. அதுக்கு அர்த்தம் பயங்கரமான பள்ளி. இவை ரெப்டைல்ஸ் வகையை சேர்ந்த உயிரினங்கள். ஆனா சாதாரண பள்ளி மாதிரி இல்ல. 230 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமி எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? ட்ரையாசிக் காலம் டைனோசர்கள் முதலில் தோன்றியது. ஜுராசிக் காலம் வரையும் பெரிய அளவில் வளர்ச்சி. கிரிட்டேஷியஸ் காலம் வரையும் அதிக வெரைட்டி. These three periods together are called the age of dinosaurs. டைனோசர்கள்லாம் ஒரே மாதிரி இல்ல, ரொம்ப வேறுபட்ட வகைகள் இருந்தது. நீண்ட கழுத்து, பெரிய உடல், மரத்தின் மேலுள்ள இலைகளை சாப்பிடும். இந்த டீரெக்ஸ் டைனோசர்களின் ராஜா. கூர்மையான பற்கள், மிகப்பெரிய சக்தி, 3 கொம்புகள் எதிரிகளை எதிர்க்க பயன்படுத்தியது. சில கூட்டமாக வாழ்ந்தது, சில தனியாக வேட்டையாடின. முட்டையிடும், அதிலிருந்து குட்டிகள் வெளிவரும். சில டைனோசர்கள் தங்கள் குட்டிகளை பாதுகாத்தது. நீங்க நம்ப மாட்டீங்க, ஆனா உண்மை. இன்று உள்ள பறவைகள் டைனோசர்களின் வாரிசுகள். அதாவது நம்ம சுற்றுல பறக்கும் பறவைகள் ஒரு காலத்துல டைனோசர் குடும்பம். டைனோசர்கள் மட்டும் இல்ல, அந்த காலத்தில் வோல்கேனோ எரப்ஷன்ஸ், கிளைமேட் சேஞ்சஸ் எல்லாம் நடந்தது. இது அவர்களின் வாழ்க்கையை பாதித்தது. ஆனா இந்த மாபெரும் உயிரினங்கள் எப்படி அழிந்தது? 65 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெரிய விண்கல் பூமியை மோதி விழுந்தது. டைனோசர்கள் இல்லைனாலும் அவங்க இருந்ததுக்கு ஸ்ட்ராங் ப்ரூஃப் இருக்கு. இவை எல்லாம் சேர்ந்து அவங்க வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்கிறோம். டைனோசர்கள் பற்றி இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது? இப்படி இன்னும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வேண்டும்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நான் உங்கள் மக்கள் தமிழன் டைன். மீண்டும் சந்திப்போம்.